வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ ஸ்டடீஸில் போயிட்டு ஆரூன் அப்படின்னு எடுங்க. ஆரூன் இருக்கு, ஆரூன் ஆசிலேட்டர் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஆரூனும் எடுத்துக்கிறேன், ஆரூன் ஆசிலேட்டர் ரெண்டுமே எடுத்துக்கிறேன். ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குதுல்ல, ரெட்டு வந்து மேலே போகுது. ரெட்டு மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ க்ரீனை உடச்சிக்கிட்டு ரெட்டு மேலே போகுதுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த ரெட்டை உடச்சிட்டு க்ரீன் மேலே போகுதுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே தான் இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஸ் ஓவர் நடக்கிற இடத்துல இது வந்து இப்படி வந்து கீழே வரும். இந்த ஆசிலேட்டர் வந்து ஜீரோ லைனுக்கு கீழே வரும். இந்த இடத்துல திரும்ப ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது இல்லை, ரெட்டும் கிரீனும் வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது, கிரீன் வந்து மேலே போகுது. ஸோ அதனால இந்த ஆரூன் ஆசிலேட்டர் வந்து இந்த இடத்துல மேலே போகும். ஸோ இதுதான் வந்து ஆரூன் ஆசிலேட்டர். ரெண்டுமே சேம் தான். பட் நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போல இதை யூஸ் பண்ண போறோம். இந்த ரெட்டை யூஸ் பண்ண போறோம், ரெட் அண்ட் கிரீனை யூஸ் பண்ண போறோம். இந்த ஆரூன் ஆசிலேட்டரை யூஸ் பண்ண போறது இல்ல. நிறைய பேர் வந்து ஆரூன் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சைட் பேஸ் கண்டுபிடிக்க பிளஸ் வந்து ட்ரெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஆரூன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி வந்து சைட் பேஸ் பார்க்கணும், இந்த இடத்துல பாருங்க ஒரே ஒரு பீக் தான் இருக்கு. சைட் பேஸ் மார்க்கெட் வந்து ஆர் வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு பீக் தான் இருக்கு. ஏன் ஒரு பீக் இருக்குன்னா, ஒரு பீக் இருக்கு, அடுத்து வந்து அதுக்குள்ள ஒரு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க கிரீன்ல ஒரு பீக் இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஒரு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. பட் இந்த இடத்துல பாருங்க ரெட்ல இந்த இடத்துல ஒரு பீக் இருக்கு, எந்த கிராஸ் ஓவர் நடக்கல. இன்னொரு பீக்கும் இருக்கு, கிராஸ் ஓவர் நடக்கல. இன்னொரு பீக்கும் இருக்கு, கிராஸ் ஓவர் நடக்கல. இந்த இடத்துல பாருங்க இன்னொரு ஒரு பீக். இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து டபுள் டாப் போல, அதே போல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அது வந்து வேற வித கான்செப்ட்ஸ் உள்ள போக வேண்டாம். பட் இப்படி வந்து சைட் பேஸ் மார்க்கெட்டை நம்ம வந்து ஆர்வம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு பீக்கு, இந்த இடத்துல டவுன் போயிருக்கு, திரும்ப ஒரு பீக்கு, இந்த இடத்துல டவுன் போயிருக்கு, திரும்ப ஒரு பீக்கு. ஸோ இது வந்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து நல்ல வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, இந்த இடத்துல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பீக் தான் வருது, இன்னொரு பீக் வருது. இந்த இடத்துல ஒரு பீக் வருது, இன்னொரு பீக் வருது. ஸோ மார்க்கெட் வந்து சைட் பேஸ்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க சட்டுன்னு வந்து ஒரு சார்ட் ஓபன் பண்றீங்க, ஒரு கோல்டு சார்ட்டோ, ஒரு கிரிப்டோ சார்ட்டோ, க்ரூட் ஆயில் சார்ட்டோ ஓபன் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி பீக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஒரு ரெட் பீக் இருக்கு, உடனே கிரீன் பீக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க உஷாராயிடலாம். ஓகே, மார்க்கெட் சைட் வேஸ், நான் கொஞ்சம் வெளியே இருந்து பாக்குறேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உள்ள டெப்ளாய் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியோ இல்லைன்னா சின்னதாக ஒரு ஸ்கேல்ப் மாதிரி ஏதாவது பண்ணதுக்கு ஐடியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஆரூன் ஆசிலேட்டர் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல் அப்படின்றத புரிஞ்சிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, விவேப் போயிடலாம். விவேப் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி இருக்கு, பிரைஸ் இதுக்கு கீழே இருந்தா செல்லிங்கு, இதுக்கு மேல இருந்தா பையிங்கு, இல்லைன்னா இதோட பேண்ட் இருக்கும்ல. ஸோ இந்த பேண்ட் தேர்ட் பேண்ட் வரைக்கும் வச்சுக்கோமே, தேர்ட் பேண்ட். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த தேர்ட் பேண்ட் கிட்ட வந்துட்டு இருந்துச்சுன்னா எப்போ வேணா ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கிட்ட வந்திருக்கு தேர்ட் பேண்ட்ல, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் இருக்கு. ஸோ விவேப்பை வந்து நம்ம பலவிதமாக யூஸ் பண்ணலாம். ரிவர்சலுக்கு யூஸ் பண்ணலாம், மொமெண்டம்க்கு யூஸ் பண்ணலாம், ட்ரெண்ட் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்ட்ராடே இண்டிகேட்டர்ன்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் இப்போ எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, டுவர்ட்ஸ் ட்ரெண்டுக்கு மட்டும்தான் வந்து விவேப்பை எடுக்க போறோம். நான் ஏன் அதை வந்து அவ்வளோ சொன்னேன் விவேப்பை பத்தி, ஏன்னா உங்களுக்கு முதல்ல புரியணும் இந்த ஒரு எந்த ஸ்ட்ராட்டஜில எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த விவேப்பை வந்து ட்ரெண்டுக்கே யூஸ் பண்ண போறோம்னா, ஆரூன் வந்து நம்ம ட்ரெண்ட் பார்க்க தான் எடுக்கிறோம். கரெக்டா பீக்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ ஆரூன் ட்ரெண்ட் பார்க்கும் போது எடுக்கும்போது இன்னொரு இண்டிகேட்டரும் அதுக்கு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர, ஒன்னு ட்ரெண்டாகவும் இன்னொரு எடுக்க போற இண்டிகேட்டர் வந்து ரிவர்சல் இண்டிகேட்டராகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜுக்கு போறோம். மூவிங் ஆவரேஜ் வந்து இதுல வந்து நான் என்ன வைக்கிறேன்னா 9. ஏன்னா நான் யூஸ்வலா ட்ரேட் பண்றது 9. ஸ்ட்ராட்டஜிக் 9. நீங்க 20 கூட வச்சுக்கலாம். யாரும் உங்களுக்கு என்ன மூவிங் ஆவரேஜ் பிடிச்சிருக்கோ அந்த மூவிங் ஆவரேஜ் கூட நீங்க வச்சுக்கலாம். பட் 9லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்றது 9, 10, 20 இதெல்லாம். ஸோ நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இது வந்து லோ, அதாவது நான் வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இப்போ நீங்க ஷார்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து விவேப்க்கு கீழே இருக்கணும். இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து விவேப்க்கு கீழே இருக்கு. ஸோ நம்ம வந்து வெறும் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்ப்போம், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க மாட்டோம். ஓகே, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்ப்போம்னா, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது வந்து பிரைஸ் வந்து இப்போ விவேப்க்கு கீழே தான் இருக்கு, இருக்கிறதுனாலே நம்ம வந்து செல் பண்ண மாட்டோம். எப்போ செல் பண்ணுவோம்னா, இந்த சேனலுக்கு கீழே ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கணும். இது கூட சேனல் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, இது கூட சேனல் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, இது கூட சேனல் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இப்படி நம்ம வந்து எடுக்க மாட்டோம். எப்படி எடுப்போம்னா, சேனல் உள்ள ஓப்பனிங் இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேனல் உள்ள ஓப்பனிங் இருக்கு, உள்ள ஓப்பனிங் இருந்து வெளியே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு.
இந்த இடத்துல உள்ள ஓப்பனிங் இருக்கு, வெளியே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப கேட்கலாம், இது கூட தானே இந்த இடத்துல உள்ள ஓப்பனிங் இருக்கு, வெளியே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு, ஏன் இந்த ட்ரேட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரேட் எடுக்காததுக்கு காரணம் வந்து ஆர்ஒன்னு நம்ம பார்க்க போறோம். ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்துக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, ஆர்ஒன் வந்து கிரீனுக்கு கீழே இருக்கு. ஃபார் செல்லிங்னா ரெட் வந்து எப்பவுமே மேல இருக்கணும். இந்த இடத்துல தெரியுதா, ரெட் வந்து மேல இருக்கணும். இந்த இடத்துல வந்து ரெட் வந்து கீழே இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ட்ரேட எடுக்க மாட்டோம். நம்ம திரும்ப வெயிட் பண்றோம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தெரியுதா, இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இந்த கேண்டல் முடிஞ்ச உடனே நம்ம அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே வந்து ஷார்ட் போயிடுவோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவோம். எய்மிங் ஃபார் 1:1.5 or 2. இது ஒரு இண்டிசஸ்ன்றதுனால நம்ம வந்து 1:3, 1:5 அப்படிலாம் வைக்க முடியாது. 1:1.5 or 1:2 வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நிஃப்டி எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது குறிப்பா 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், செல் பண்றோம். அதே போல இந்த இடத்துல பாருங்க, நல்ல ஒரு பையிங் மாதிரி தெரிஞ்சிருக்கு. தெரியுதா, இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பையிங் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துலயும் பாருங்க, ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் இந்த இடத்துல ஆர்ஒன் பாருங்க, ஆர்ஒன் வந்து ரெட்லயே இருக்கு. ஸோ ஆர்ஒன் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்குது பிரைஸ் வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம ஆர்ஒன் வந்து நிறைய பீக்ஸ் போட்டிருக்கு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே சப்போர்ட்ல இருக்கும்போது ஆர்ஒன் நிறைய பீக்ஸ் போட்டிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா டவுன்ல தான் போகுதுன்னு அர்த்தம். அதே போல இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரியும் கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க, கேண்டல் வந்து உள்ள ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வெளியே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த டைம்ல ஆர்ஒன் என்ன பண்ணுதுன்னு பாக்குறோம். ஆர்ஒன் கிரீன் ஆர்ஒனுக்கு மேல தான் ரெட் ஆர்ஒன் இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டா டவுன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரேடிங்ல பண்ண வேண்டியது என்ன, ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணணும். அவ்வளவுதான். 100% சக்சஸ்லாம் எடுத்துட்டு வர முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இப்படி ரைட் இண்டிகேட்டர்ஸை ரைட் காம்பினேஷன்ல கரெக்டா எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு ஃபேக் என்ட்ரிஸ் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண முடியலாம். நான் சொல்றது நல்லா புரியும் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு 100% முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டார்கெட் அடிச்சிருக்கோம் 1.5 இல்ல 2 ஏதாவது ஒன்று அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு நம்ம அதோட விட்டுறோம். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்ஒன் ரெட் வந்து மேல தான் இருக்கு. பிரைஸ் வந்து விவேப் கீழே தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூவிங் அவரேஜ் சேனலுக்கு மேல வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த என்ட்ரிஸும் கிடையாது. அடுத்து பிரைஸ் வந்து விவேப்க்கு மேலேயே போயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து விவேப் மேலேயே போயிடுச்சு. விவேப் மேல போன உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆர்ஒன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஆர்ஒனும் வந்து ரெட்டுக்கு மேல தான் கிரீன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றோம்னா, வெயிட் பண்றோம். ஒரு கேண்டல் வந்து இந்த சேனல் உள்ள ஓப்பனிங் இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, சேனல் உள்ள ஓப்பனிங் இருக்கு, சேனலுக்கு வெளியே க்ளோஸ் இருக்கு. நல்ல வந்து ஒரு மொருபோசு கேண்டல், கிட்டத்தட்ட ஒரு மொருபோசு கேண்டல் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அது பிரேக்கும் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சாலிட் பிரேக். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு, அந்த இடத்துல ஒரு சாலிட் பிரேக். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. மெக்கானிக்கலாவும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க இருந்து எய்மிங் ஃபார் 1:1.5 or 1:2, அது வந்து ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்லேயே அடிச்சிருக்கோம். 5 மினிட்ஸ் கேண்டல் அப்படின்றதுனால ஒரு 10 மினிட்ஸ்லேயே டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ அதே போல இங்க பார்க்கலாம், இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க, இங்கேயும் வந்து பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டா டவுன். தெரியுதா, பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டா டவுன். எப்படி டவுன் சொல்றேன், இந்த ஆர்ஒன் ஆசிலேட்டர் வந்து இந்த கிரீன் வந்து கீழே இருக்கு, ரெட் வந்து மேல இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு பின்பார் மாதிரி போட்டிருந்தாலும் ஆர்ஒன் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அதனால ரொம்ப உஷாரா இருக்கும். மார்க்கெட் வந்து இன்னும் அப் ட்ரெண்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரைஸ் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்கு உள்ள ஓப்பனிங் வச்சு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. விவேப் கீழே இருக்கு. அந்த டைம்ல இந்த ஆர்ஒன் ஆசிலேட்டரும் வந்து கிரீனுக்கு மேல தான் ரெட் இருக்கு. ஸோ இமீடியட்டா அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல நீங்க வந்து ஷார்ட் போவீங்க. இந்த சேனலுக்கு மேல இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எய்மிங் ஃபார் 1.5 or 2, 1.5 or 2 இந்த இடத்துல ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து பிரைஸ் வந்து அழகா வந்து சேனலுக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து விவேப்க்கு மேல பிரைஸ் போயிடுச்சு. பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, விவேப்க்கு மேல பிரைஸ் போகிறதும் இந்த சேனலுக்கு உள்ள ஓப்பன் வச்சு வெளியே க்ளோஸ் வைக்கிறதும் சேமா இருக்கு. அது ஒரே கேண்டலா இருக்கு. ஒரே கேண்டலா இருந்தா பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு வேண்டியது அந்த செட்டப் கிடைக்கணும். பிரைஸ் வந்து விவேக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கணும். அப்படி ட்ரேட் ஆகிறது இந்த சேனல் உள்ள ஓப்பன் வச்சு வெளியே க்ளோஸ் வச்சிருக்கணும். அது நடந்திருக்கு. அந்த டைம்ல நம்மளுக்கு ஆர்ஒன் சப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஆர்ஒனும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இமீடியட்டா என்ன பண்றோம், அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல நம்ம வந்து லாங் போறோம். இந்த சேனல் கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். 1.5 or 2 இந்த இடத்துல ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கும். பார்த்தாலே தெரியுது. ஏதாவது ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து அப்ல இருக்கு, இந்த விவேப்க்கு மேல இருக்கு. பட் சேனல் உள்ள ஓப்பன் வச்சு க்ளோஸ் எதுவுமே வைக்கல. ஆர்ஒனும் கிரீன்ல தான் இருக்கு. ஸோ எடுக்க மாட்டோம். அடுத்து பாருங்க, இது வந்து ரெட்ல இருக்கு. இந்த இடத்துல ஓகே, சூப்பர், ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ஒன்று மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆர்ஒன் வந்து ரெட்ல இருக்கு. ரெட்ல இருக்கும் போது பிரைஸ் வந்து விவேப் கீழே இருக்கு. விவேப் கீழே இருக்கும் போது இந்த ஏரியால தெரியுதா, இந்த ஏரியால ஒரு கேண்டல் வந்து இந்த சேனல் உள்ள ஓப்பன் வச்சு வெளியே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இமீடியட்டா அடுத்த கேண்டல் ஓப்பனிங்ல நம்ம வந்து லாங் போறோம். லாங் போயிட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆயிடுச்சு. திரும்ப நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
ஒரு சேனலு, இந்த சேனலுக்கு மேல வந்து பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு கேண்டில் வந்து உள்ள ஓப்பன் வச்சு இந்த இடத்துல தெரியுதா? இது ட்ரேடிங் வியூவா இல்ல. இது கைட் சார்ட்ன்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டில் இது இது உள்ள ஓப்பன் வச்சு வெளிய க்ளோஸ் வைக்குது. ஸோ இமிடியேட்டா அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல நம்ம லாங் போவோம். இது கீழ ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. என்னடா இது தொடர்ந்து இப்படி ஸ்டாப் லாஸ் அடிக்குதேன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஏரியால நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு வின்னர் பாருங்க. இந்த கேண்டில் நான் கன்சிடர் பண்ணல. ஏன்னா இது கிராஸ் ஓவர் நடந்திருக்குமா இல்லையான்றத லைவ் மார்க்கெட்ல நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால நான் இதை எடுக்கல. நான் வந்து இதை எடுக்கிறேன். இந்த இடத்துல வந்து கிளீனா இருக்கு. விவேப்க்கு கீழே வந்து கேண்டில் இருக்கு. அதாவது பிரைஸ் இருக்கு. அதே சமயத்துல இந்த கேண்டில் வந்து இந்த பிரைஸ் சேனல் உள்ள ஓப்பன் ஆயிட்டு வெளியே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஆர்வும் நம்மளுக்கு வந்து ரெட்ல தான் இருக்கு. ஸோ அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல நம்ம ஷார்ட் போறோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த சேனலுக்கு மேல எய்மிங் ஃபார் 1:1 1:2 இந்த இடத்துல வந்து ஈஸியா வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ரெண்டு ட்ரேட் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ல அன்னைக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன்ல நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல முடிச்சிருப்போம். பட் அடுத்த 2 நாள் வந்து நம்மளுக்கு 2 ட்ரேட்ஸ் நல்ல நல்ல ப்ராஃபிட் 1:2 1:2 நம்மளுக்கு வந்து 2 ட்ரேட்ஸ் நல்ல ப்ராஃபிட். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து சேனலுக்கு கீழே வந்து இது க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து சேனல் கீழே இது க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த கேண்டில் வந்து சேனலுக்கு வெளியே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்வும் வந்து கிரீன்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் என்ட்ரின்னு அவாய்ட் பண்றோம். விவேக்கு கீழே இருந்தாலும் இந்த செல்லிங் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். மார்க்கெட் வந்து கண்டினியூஸா டவுன்ல வரும்போது ஒரு கேண்டில் இப்படி நல்லா செல்லிங்ல காட்டுது. இது வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு வரைஞ்சிருந்தீங்களாலும் இது வந்து லைட்டா ட்ரெண்ட் லைன் பிரேக். ஓகேவா? பிளஸ் இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேல போயிட்டு திரும்ப வந்து ஒரு அதாவது எம்பிஓஎஸ் ஒரு சின்னதா ஒரு எம்பிஓஎஸ் வச்சுட்டு திரும்ப கீழே வருது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்றவங்க இந்த இடத்துல செல்லிங் ஏதாவது எடுத்திருப்பாங்க. பட் அவங்க உடனே வந்து மாட்டியிருப்பாங்க. காரணம் வந்து நம்ம இந்த என்ட்ரிஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்றோம். திரும்ப பாருங்க ஒரு பையிங் மாதிரி இருக்கு. பட் அது வந்து விவேப் கீழே இருக்கு. இது வந்து கிரீன்ல இருக்கு. இதுவும் சேனல் உள்ள ஓப்பன் வச்சு வெளியே க்ளோஸ் வச்சிருச்சு. பட் விவேப் கீழே இருக்கு. ஸோ இந்த என்ட்ரிஸும் அவாய்ட் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடிங்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஃபேக் என்ட்ரிஸை எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம். இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து உள்ள ஓப்பன் வச்சிருக்கு. சேனல் உள்ள ஓப்பன் வச்சுட்டு வெளியே க்ளோஸ் வைக்குது. அதே சமயத்தில் விவேப் கீழே இருக்கு. ரெட்டும் வந்து கிரீனுக்கு மேல இருக்கு. ஸோ இமீடியட்டா என்ன பண்ணுவோம்? இமீடியட்டா வந்து இந்த கேண்டலோட ஓப்பனிங்ல நம்ம வந்து ஷார்ட் போவோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம். சேனலுக்கு மேல எய்மிங் ஃபார் 1.52னா ஈஸியா வந்து அச்சீவ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி ஒன்று இருக்கு. பட் இது வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல இந்த கேண்டல் போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்றோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரைஸ் என்ன பண்ணுது? பிரைஸ் வந்து விவேப்க்கு மேல அழகா போயிடுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைஸ் விவேப்க்கு மேல அழகா போயிடுச்சு. போகும்போது இந்த கேண்டல் வந்து இந்த சேனல் உள்ள ஓப்பன் வச்சு வெளியே க்ளோஸ் வைக்குது. அழகா வெளியே க்ளோஸ் வச்சிருக்கா. வைக்கும் போது நம்மளுக்கு ஆர்வும் பாக்குறோம். ஆர்வும் இந்த இடத்துல வந்து கிரீன்ல தான் இருக்கு. மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்ல தான் இருக்குன்னு சொல்லுது. இமீடியட்டா அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல நம்ம லாங் போறோம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றோம். எய்மிங் ஃபார் 1.5 or 2 ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கும். 1:1 வச்சாலும் ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கும். நம்ம வின் ரேட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ 1:1 வைக்கணும்னாலும் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது இந்த இடத்துல பாருங்க. அதே போல வியூக்கு மேல இருக்கு. சேனல் உள்ள ஓப்பன் ஆயிட்டு வெளியே க்ளோஸ் வச்சிருக்கு. கிரீன் வந்து ரெட்டுக்கு மேல இருக்கு. ஸோ இந்த இடத்துல லாங் போறோம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகல. எய்மிங் ஃபார் 1.5 or 2னா 2 அச்சீவ் ஆயிருக்காது. கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து இருக்கும். 1.5 வந்து இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்கும். இன்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்திருக்கலாம். மார்க்கெட் வந்து டவுன் தான். நல்லா கிளீனா தெரியுது மார்க்கெட் வந்து. ஆனா அடுத்த நாளும் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் இது வந்து ஒரு 3 o'clock கிட்ட ஆயிருந்ததுனால நம்ம வந்து ட்ரேட்ஸை வந்து மிஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. வியூக்கு கீழே பிரைஸ் இருக்கு. பிரைஸ் இருக்கும்போது சேனல் உள்ள ஓப்பன் ஆகி வெளியே க்ளோஸ் வைக்குது. ஆர்ஒன் வந்து ரெட் வந்து மேல இருக்கு. இமீடியட்டா இங்க வந்து ஷார்ட் போறோம். இந்த சேனல் மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1.52 ஈஸியா வந்து அச்சீவ் ஆயிருக்கும். பட் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. மேல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவோம். அப்படியே வந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே 100% கிடையாது. ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஈவன்ல முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம வாங்கியிருப்போமா கண்டிப்பா சேனலுக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரீனும் வந்து மேலதான் இருக்கு. பட் இது வந்து ஒரு பிரேக் ஈவன். பட் இதுல இருந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும். 1:1.5 1:2 வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வச்சு நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வெளியே வரலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் ரிஃபைன் பண்ணலாமானா கண்டிப்பாக ரிஃபைன் பண்ணலாம். இன்னும் இதுல ரிஃபைன் பண்றதுக்கு நிறைய ஏரியாவே இருக்கு. குறிப்பா மேனிபுலேஷன் ஏரியாஸ்லாம் வந்து பிரைஸ் ஆக்ஷன் இல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். இல்லனா வேற ஒரு இண்டிகேட்டர்ஸ் போட்டே நம்மளால கண்டிப்பா வந்து எலிமினேட் பண்ண முடியும்.
அத பத்திலாம் நம்ம வந்து போக போக பார்க்கலாம். இந்த மாரி ஃபேக் என்ட்ரீஸ அவாய்ட் பண்ணலாம் இதுல. இந்த இடத்துல பாருங்க வியூஎஃப்க்கு மேல பிரைஸ் இருக்கு. சேனல் உள்ள வெளிய க்ளோஸ் வச்சாலும் ஆர்ஒன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணல. ஸோ இந்த மாரி ஃபேக் என்ட்ரீஸ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றோம். ட்ரேடிங்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரைட் என்ட்ரீஸ் வந்து எடுக்கிறது வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டாலாம் கிடைக்காது. ஏன்னா இது ப்ராபபிலிட்டி கேம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் என்ட்ரீஸ அவாய்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்றோம்? ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாரி பண்றோம். நம்மளால சரியான என்ட்ரீஸ் நெறைய எடுக்க முடியல. சரியான என்ட்ரீஸ் எடுக்க முடியாத பட்சத்துல தப்பான என்ட்ரீஸ் எடுக்கிறத குறைக்கிறோம். ஒண்ணு நம்ம வந்து சரியான என்ட்ரீஸ் எடுக்கணும். 100 டூ 100 100 டூ 100 எடுக்கணும். அது நம்மளால முடியுமான்னு கேட்டா, அது கண்டிப்பா முடியாது. ட்ரேடிங்ல அது முடியாது. ஸோ அதனால என்ன பண்றோம்? என்னால 100 தான் எடுக்க முடியல. அட்லீஸ்ட் நான் பாஸ் பண்றதுக்கு ஆன வழிகளையாவது பார்க்கிறேன். அதாவது தப்பான என்ட்ரீஸ நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டே போறேன். அப்படின்றத மட்டும் தான் பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் நான் பில்ட் பண்ணும்போது அந்த ஒரு மைண்ட் செட்ல வச்சு தான் பில்ட் பண்ணேன். என்னால சரியான என்ட்ரீஸ் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தப்பான என்ட்ரீஸ் எடுக்காம நான் வந்து கரெக்ட் பண்ணுவேனா, அதுக்கு எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல குறிப்பா இந்த 9 மூவிங் ஆவரேஜ்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா ஒர்க் ஆகும். ஒரு 1.5 உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணணும். ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டும் தரணும். கொஞ்சம் வாலட்டாலிட்டியாவும் இருக்கணும். ட்ரெண்ட் ஸ்ட்ராங் ஆகறதுக்கு எனக்கு ஒரு இண்டிகேட்டர் வேணும். அப்படின்னு யோசிச்சு எடுத்துட்டு வந்தது தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நெட்ல எங்க பார்த்தாலும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இதெல்லாம் நான் ட்ரேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. சில கான்செப்ட்ஸ வச்சு இண்டிகேட்டர்ஸ் வச்சு எடுத்துட்டு வந்தது. அதனால 100% ரிசல்ட்ஸ் அப்படியே 10க்கு 10 ட்ரேடும் வின் ஆகும். 100க்கு 100 ட்ரேடும் வின் ஆகும். அப்படிலாம் கிடையாது. ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா உங்களால வந்து வர முடியும். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட, இன்னும் நல்லா ரிஃபைன் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் பல பல விதமா இந்த ரிஸ்க் ரிவார்டு இல்லனா வந்து என்ட்ரீஸ ரிஃபைன் பண்றதெல்லாம் நீங்க இன்னும் சூப்பராவே பண்ணலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.